ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு 5 ஷார்ட் ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு இன்ஃபினிட்டி லவ் வித் ஈச் அதர். ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஜங்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட்லி இன் பூஷான்டா. ஓகே, பூஷானில் ஒரு ஜங்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. இப்போ பக்கத்தில் 2 பர்சன் நின்று பார்க்குறாங்க. சிவன்பா சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, நீ போய் தான் ஆகணும் சியோலுக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஒர்க்குக்காக தானே போகிறேன் சொல்கிறாங்க. இல்லைடா தங்கம், இப்போ தானே கிராஜுவேட் ஆனேன், கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ண நல்லா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் யார் கூட போகிறேன், டீ கூட தானே போகிறேன். அங்கே டீவுடைய கசின் பிரதர் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்களாம்மா, அங்கே போய் ஒர்க் பண்ணாக்க டே சொல்கிறேன், நம்மளுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு கரியர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைட தங்கம் அது சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு பெரிய ட்ரீம் இருக்குமா சொல்கிறாங்க. என்ன ட்ரீம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்பா அம்மா கேட்குறாங்க. அப்புறம் ஜிம்மோட பேரண்ட்ஸ்டா. ஓகேவா? இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பெரிய வீடு கட்டணும், நிறைய கார்லாம் வாங்கணும், என் அப்பா அம்மாவை நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கணும், அப்புறம் என் அப்பாவோட பேக்கரி ஷாப்பை இன்னும் பெருசாக டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜோனி சொன்னதே போதும்டா, எனக்கு இதெல்லாம் வேண்ட தங்கம் சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுவேன் அப்படி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகேவா? ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது, அது அவங்க அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து ரன் பண்ணுறாங்க. ஜிம்மினோட ஃபேமிலி ரொம்ப ஸ்வீட் கைண்டு. ஜிம்மில் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டும் பேச மாட்டாங்க, அட்டாச் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் லைட் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரியுறமான்னு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குதாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. நீ அதை பற்றி சொல்கிறாங்கப்பா, அது பரவாயில்லப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறாங்கப்பா. பரவாயில்ல, நான் இங்கே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சரியா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மாவும் இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. என்ன ஆண்டி என்ன சொல்கிறீங்க, என்னோட சோல்மேட்கிட்ட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, பாருங்க அவன் தனியாக போகிறேன், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட கசின் பிரதர் அங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஓகே, நாங்கள் 2 பேரும் அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம், நான் நல்லா பார்த்துப்பேன் என்னோட மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்கிறாங்க. வேறு யாரும் டேடா. ஓகேவா? இப்போ டேயோட பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா கேட்குறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் புரியுறேன்னா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க, ஆனால் என்னோட அண்ணன் பையன் தான், டேயோட அம்மா சொல்கிறாங்க. என்னோட அண்ணன் பையன் தான் கிம் நாம்ஜின். ஓகேவா? ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கா, நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்லிட்டு நல்லா பார்த்துப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, வேறு எங்கேனா போனால் தான் பயப்படணும், வேறு புள்ளி பண்ணுவாங்களோ ஒரு கம்பெனியில் எதாவது நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படலாம், அவங்க தண்ணி நல்லா பார்த்துப்பாங்க சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அம்மா சொல்கிறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. டேயோட பேரண்ட்ஸ் வந்து டேயோட ஃபேமிலி நம்ம ஜிம்மோட ஃபேமிலியோட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட காசுனாக்கா இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. இப்போ பார்க்குங்க, அப்பா அம்மா நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே ட்ரெயின் வந்துட்டு இப்போ மூவ் பண்ண போகுது சரின்னு சொல்லிட்டு டேயோட பேரண்ட்ஸ் ஜிம்மோட பேரண்ட்ஸும் லக்கேஜ் எடுத்து உள்ள வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து உட்காருங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பாருங்க, உனக்கு எப்போயாவது ஒர்க்க முடியல, அங்கே வந்து உனக்கு கஷ்டமாக இருக்கிறாங்க, உடனே வந்துட்டு சரியா நீ பற்றி யோசிக்காத, உடனே அம்மாட்ட வந்துட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுக்கு நான் விட்டா தானே, நான் இருக்கும்போது எப்படி கஷ்டப்படுவான், நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? ஜிம்முக்கா உனக்கு முடியலக்கா உடனே வந்துடு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மு சரி ஓகே அம்மா, அம்மா போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. பத்திரம் தங்கம் சொல்கிறாங்க. டே நல்லா பார்த்துக்கோ, உன்னையும் பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு இப்போ நம்ம டேயோட வேறு ஜிம்மோட பேரண்ட்ஸ் பாய் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த ட்ரெயின் 3 ஆகுது. ஜிம் ட்ரெயின் 3 ஆகுது, பயங்கரமாக அழகாங்க. டே பார்க்குற மூச்சு இங்கே பாரு சொல்கிறாங்க. டே நான் அம்மாவும் பிரிஞ்சதே இல்லை, டே அப்பாவும் பிரிஞ்சதே இல்லை, டே ரொம்ப அழகாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆனால் ஏன் கூட தான் இருக்கு, நீ தனியாக இருக்க, நீ யார் கூட இருக்க, மூச்சு கூட நீங்கள் வேறு டேட்டே கூட தான் இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டேட்டே மூச்சு பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. டேட்டே இருக்கிற வரைக்கும் மூச்சு அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே 5 டேஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப அழுதுருக்காங்க. ஒன்றும் இல்லைடாங்க, பாரு குழந்தை மாதிரி அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மாவுக்கு எல்லாமே பண்ண முடியும் சரியா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறேன். எனக்கு டேக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா. ஆனால் ஜிம்முக்கு அப்படி கிடையாது. ஜிம் வந்து அவங்க அப்பா அம்மா ஒரே பையன் இல்லையா, அவருக்கு ரொம்ப ட்ரீம் இருக்குது, அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு ஆசை அவருக்கு. அப்புறமேட்டையும் ஜிம்முக்கு அப்படியே அந்த மாதிரி சமாதானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் நியூ ஸ்டேஷன் வருது, இதே பூசான்லேயே நியூ ஸ்டேஷன் வருது. அந்த ஸ்டேஷனில் ஒரு பசங்க வந்து ஏறுறாங்க. ஏற்று டீம் 2 பேருக்கும் ஆஃபீஸில் வந்து உட்காடுறாங்க. இப்போ டீம் ஜிம்மில் அந்த பையனை பார்க்குறாங்க. பார்த்து அந்த பையன் அவ்வளோ மாடலாக இருக்கான், ரொம்ப மாடலாக ஒரு மாதிரி லுக்லாம் அவ்வளோ. எனக்கு இப்போ இவங்க இருக்கிறது பூசான் வில்லேஜில் தான் ஏறியிருப்பாங்க ட்ரெயின் வந்துட்டு. இப்போ தான் அந்த பூசான் வந்துட்டு மெயின் ஸ்டேஷன் வந்துருக்கும். அங்கே தான் அந்த பையன் வந்து ஏறி உட்காடுறான். பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரி ஹாட்டாக கோல்டு இருக்குல்ல, செம்ம அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. யாராவது பாசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாய் சொன்னால் இவங்க 2 பேரும் மாறி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அவர் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்போ ஜிம் டேவும் நார்மலாக உட்காந்துருக்காங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ டே தான் ஜிம்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்காங்க, நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மே டே அங்கே எப்படி இருக்கும் ஜிம் கேட்குறாங்க. டேவும் தெரியலடா, நானும் போய் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அப்படி அவங்க சேல் வந்துடுறாங்களா, சேல் ஜங்ஷன் வந்துடுறாங்க. 2 பேரும் எல்லாரும் இறங்கிட்டு இரு நான் நம்பிக்கை எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி டே சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கைக்கு நம்ம டே ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம நம்பிக்கை ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ டே சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் சேல் ஜங்ஷன் வந்துட்டோம், நீங்கள் வரீங்க எங்களை பிக் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. டே என்னால் வர முடியல சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் நீங்கள் பயப்படாத ஓகேவா, அவனை பிக் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பர்சன் இருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன அங்கே சொல்கிறீங்க, எனக்கு ஆக்சுவலாக நீ வந்து ட்ரெயின் டே எங்களோட பிரதர் ஒருத்தர் வந்திருக்கான் சொல்கிறாங்க. பிரதர் அதாவது எனக்கு வந்து பிரதர் இல்லை, அவன் வந்து இந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறான் ஓகேவா, அவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி தான். அவன்
அந்த ட்ரெயினில் தான் வந்திருக்கான். ஓகேவா, பூசான தான் அவன் வந்திருக்கான். அவங்கள பிக் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே அது யாரும் சொல்கிறாங்க, நம்பர் வந்துட்டு அவனோட நம்பர் அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அவன் வந்து இப்போ கால் பண்ணுவான், நீங்கள் வந்து அவங்க கூட வந்துட்டு சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி அந்த ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறங்க என்கிட்டயே சொன்னார், நம்ம நம்பிட்டு ஹேங் சொல்கிறாங்க அதுவா நம்மளை பிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பர்சன் இருக்காங்களா சொல்கிறாங்க. இங்கேயே யாரும் சொல்கிறாங்க தெரியல, பூசான ஒரு பர்சன் வந்தாங்களாமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. இப்போ டே பிக் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் கிம்டா எங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் கிம்டா, நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜான் ஜம்புக்கு சொல்கிறாங்க. நம்பிட்டு ஹேங் சொன்னாங்க உங்களை பிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறங்க அப்படியா நாங்கள் சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்கிறாரு. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறேன், நானும் வந்து பிளாட்ஃபார்ம் தான் இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஷர்ட் நம்ம கலர் ஷர்ட் அந்த ஷர்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே வந்து ஜங்குக்கு தாண்டா. ஓகேவா, இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இது இந்த பையன் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பையன் ஆச்சு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நம்பிட்டு அவங்களுக்கு பிக் பண்ண சொன்னாங்க. அப்படி பண்ண சொன்னாங்க. அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சார் நம்பிட்டு ஹேங்க் நீங்கள் தான் சொல்கிறாங்க. என் பேர் கிம்டையாங்க, நான் நம்பிட்டு ஹேங்குடைய மாமா பையன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சார் அத்தை பையன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ இது இப்போ நான் சொல் மீட்டிங் உன் பேர் வந்துட்டு பார்ச்சின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேரும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க கேட்டு இந்த பையன் தான் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருந்தான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ வாசல். இப்போ ரெண்டு பேருமே போகிறாங்க. போயிட்டு ஒரு காரில் தான் உட்காடுறாங்க. இப்போ நம்மகிட்ட ஜங்க் வந்து ஆல்ரெடி காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வந்துருப்பார் போல். அவர் பார்க்குறாங்க போல மாதம் ரெண்டு பேருமே அதில் போயிட்டு இருக்காங்க. 3 பேரும் அதில் போயிட்டு இருக்காங்க. ஜிம் டிவும் அமைதியாக வந்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்து கேஷுவலாக வந்து கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. காரை இறங்க சொல்கிறாங்க. ஜிம் டிவி இறங்குறாங்க. இது சொல்கிறாங்க இந்த வீட்டு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், இனிமேல் நீங்களும் கூட ஸ்டே பண்ண போகிறீங்க நம்பிச்சு அவங்க சொன்னாங்க. என்னுடைய அத்தை பையனும் அவங்க கூட ஒரு பையனும் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பெருசாக கேட்குற நேம் நல்லா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்பி ஜங்க் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க பாருங்க 2 ரூம் இருக்குது. ஓகேவா, ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் இந்த ரூம் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற வராங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க போலாமா ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டு ஃபைல் எடுத்துக்கு வா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் அதெல்லாம் வேணாண்டா நம்பி எனக்கு தெரியும் நம்மளை பற்றி சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறேன் இல்லை ப்ராப்பராக ஃபைல் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டே அண்ட் ஜிமின் 2 பேரும் ஃபைல் எடுத்துகிட்டு ஜங்க் கூட போகிறாங்க காரில். அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய கம்பெனி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த கம்பெனியை டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது வந்து கிம் அண்ட் ஜோன் இருக்குடா. ஓகேவா, அந்த 3 பேர் சேர்ந்து ரன் பண்ணுறதுனால கிம் அண்ட் ஜோன் அப்படி இருக்குது அந்த கம்பெனி. இப்போ ஃபோனில் நம்ம அதே ஜங்க் பார்க்குறாங்க. இதான் நம்ம கம்பெனி இறங்குங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் இறங்குறாங்க. போகலாமா சொல்லிட்டு ஜங்க் கூட்டிட்டு வராங்க. எல்லாம் பார்க்குறாங்க. வாவ் யாரும் அந்த பசங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுவார். டே அப்படி கிடையாது. டே வந்து எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இப்படினாக்கா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் பண்ணுவார். ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு அவருனால இப்படினாக்கா ஒரு நல்ல ஃபேஷன் அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அப்படியே 3 பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் லிஃப்ட்டில் கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு 4th ஃப்ளோர் போகிறாங்க. போயிட்டு வாங்க சொல்லி கூட்டிட்டு வராங்க. போயிட்டு ஒரு கேபின் டாக் பண்ணுறாங்க. கமின் நம்பிச்சு ஹேங் சொல்கிறாங்க. கமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுக்கிட்ட நம்ம ஜங்க் கூட்டி வந்துட்டு வைக்கிறாங்க. ஹேங் நீ கூட்டிட்டு வர சொன்னீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் நம்பிச்சு பார்த்துக்கிட்டே நீ சொல்கிறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே போயிட்டு ஒரு ஜம்ப் ஆகிடலாம் நம்ம நம்பிச்சு மேலே இப்போ ஜங்க் ஒரு மாதிரி வேடா இருக்குது. டக்கு நம்ம நம்பிச்சு கேப்சர் பண்ணிட்டாங்க. டே நீ மாறவே இல்லைடா சொல்கிறாங்க. நான் ஏன் மாறணும் சொல்லி டே கேட்குறாங்க. சரி ஓகே நீ மாற வேணாம், எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா நீங்கள் சார் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி உனக்கு ஜர்னிலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜர்னிலாம் ஓகே தான் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என் மீட் பண்ணுங்க இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறோம் பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. நைஸ் டைம் விட்டு பார்ச்சிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. என் ஜிமின்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஹலோன்னு சொல்லி பவுக் பண்ணுறாங்க. சரி ஓகே ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி 1 செகண்ட் ஃபோன் பண்ணி எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த கேபின் நிறைய பேர் என்ட்ராகிறாங்க. என்னடா கூப்பிட்டு அப்படி கேட்குறாங்க. டேங்கப்பா என்னோட கசின் நான் வந்துட்டு பாருங்க கிம்ட்ட என்ன சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க டே இவன் தான் கசின் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு டேவை பார்த்து சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப குட் லுக்கிங்கில் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நம்ம ஒரு பர்சன் தேடிக்கிட்டு இருக்கோம்ல புதுசாக ஒரு பர்சன் வந்துட்டு மாடலுக்கு வேணும்னு சொல்லிட்டு பேசாமல் ஏன் டேவை சூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிட் பார்க்க என்னடா சொல்கிறேன். ஆமாம் ஏன் டேவை சூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் நான் மட்டும் இருக்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கம்பெனிக்குள்ளே பேசாமல் டேவையும் அதில் ஆட் பண்ணிடலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் அவ்வளோ அழகாக இருப்பான் சொல்லிட்டாங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கட்டே நீங்களோட எங்கே இருந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நானும் வந்துட்டேன் சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம காய் நின்றுருக்காரு. காய் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. டே காய் நான் சொன்னேன் டே இவன் தான் சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. அப்படியா டேங் ரொம்ப அழகாக இருக்க டேங் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ டே தேங்க்யூ சொல்லிட்டு 5000 ஒரு பக்கம். இப்போ நம்ம சின்ன பார்க்குறோம் இந்த பையன் யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்க ஓ அதுவா அது நம்ம டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமாம் டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு பார்க் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவனும் ஒர்க்காக தான் வந்திருக்கான்னு சொல்லுவோம். இப்போ
அப்புறமா ஜின்னு பார்க்குறேன். ஓகே நைஸ் டு மீட் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹலோ யங் ஜிம் பவ் பண்ணுறாங்க. பவ் பண்ண வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. ஹாய் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹாய் யங் சொல்கிறாங்க. இப்போ ஜிவை பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யங் சொல்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் அழகாக இருக்குது. ஆனால் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃபேஸாக மாறி போயிடுது அது சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மு வில்லேஜ் இருக்கும்போது ஒரு டிஷர்ட்டு மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அப்படி கிடையாது வேறு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் ப்ராப்பராக சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா டேங்க பாரு இவர் தான் வந்து கிம் சப்ஜன் சரியா சரி 2 ஃபேன்சி சொல்கிறாங்க. ஃபேன்சி ஆமாம் இவர் ஃபேன்சி ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் ஆமாம் சொல்கிறாங்க 2 ஃபேன்சி இது வந்து அவனோட பிரதர் ஓகேவா பேர் ஜான் ஜோங் கப் சொல்கிறாங்க. ஓகே ஏங்க சொல்கிறாங்க. இது பேர் இவங்க பேர் மென்னு ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவங்க ஜாங் ஹோஸுக்கு சேம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவங்க பாரு அவங்க கிம் காய் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரோ பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம டேவும் என் பேர் கிம்ட்டேங்க இது பெஸ்ட் ஃப்ரெண்டு சோல்மேட்டு இல்லை ஜிமின் அப்படி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சார் ஓகே அப்போ ஜாப்லாம் சொல்கிறாங்க. டே இப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஜாப் இருக்குது தானே சொல்கிறாங்க. இல்லை ஒரு வேகன்சி தான் இருக்குது ஒரு வேகன்சி தான் நம்ம ஒரு வேகன்சி தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்போ டே வந்து இங்கே வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. டே இங்கே வச்சுக்கலாம் ஆமாம் டே இங்கே வச்சுக்கலாம். இன்னொரு வேகன்சி இருக்குது அது கோடிங் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அங்கே ஜிமின் அனுப்பிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இன்னொரு ஜாப் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைடா இங்கே இன்னொரு ஜாப் இல்லை இங்கே வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது உனக்காக தான் இருக்குது ஆக்சுவலி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க உனக்காக தான் நாங்கள் வந்து ஜாப் வந்து வச்சிருந்தோம் ஓகேவா நீ இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு கோடிங் டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்குது ஓகேவா சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி காணா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறோம் எங்கே ஒர்க் பண்ணால் என்ன ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க சொல்கிறாங்க. ஃப்ளோர் தான் வேறு ஜாப் தான் வேறு மற்றபடி ஒரே கம்பெனி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க. ஜிம்மிங் உனக்கு கூட கஷ்டம் தான் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இன்டர்வியூலாம் சொல்கிறாங்க. சரி கூட ஃபைலில் சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. கிரேட் நல்லா இருக்குது நம்ஜித் ஒரு மார்க் ஏன்னா கிரேட் நல்லா இருக்குது ஆனால் நம்ம கோடிங் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மார்க் சரி பரவாயில்ல இப்போதைக்கு வேகன்சி அங்கே தானே இருக்குது போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சிடும். அங்கே பாரு ஜிம் ஒன்றும் பிரச்சனை ஓகே நம்ம கம்பெனி தான் எங்கே ஒர்க் பண்ணால் என்ன அப்படின்னு நம்ஜித் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சுகா பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க நீ ஜிம்மை கூட்டிட்டு போய்ட்டு கோடிங் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரோ பண்ணி வையே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் ஜிம் இங்கே பாரு நிற்கிறது தான் இருக்கேன் அப்போ கொஞ்சம் பார்க்குற சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நம்ம பாய் சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம டே பார்த்து ஜங்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருக்க என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா பேசுறது சொல்லிட்டு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக பேசிட்டு வந்தேன் உன் ஃப்ரெண்டை நீ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீ பார்க்குறது ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே நீ ரொம்ப அழகாக இருக்க இவன் நானும் என் ஜிம்மில் ஒன்று தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு ஆமாம் நீ விண்டோஸ் பார்க்குறப்ப நாங்கள் ஒன்று பார்ப்போம் நீ எங்களை பார்க்குறப்ப நாங்கள் வேறு பக்கம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு பிடிச்சிது 2 பேரும் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேலை ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. நம்ஜித் பார்க்குறாங்க. பாரு இது வரைக்கும் யாருக்கும் ஜங்கு அட்டாச் ஆக மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாச் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குட்டையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இந்த பக்கம் கீழே நம்ம காய் கொடுத்துட்டு வராங்க. டே மெக்கு யோன்ஜின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் திரும்பி என்னடா சொல்லிட்டு ஜாக்சன் வாங்க சொல்கிறாங்க. பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் பாரு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூ பையன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு உன் பேர் பார்த்துட்டா ஓகேவா நம்ம நம்பிட்டு அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இப்போ தான் ஜாப் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பையன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஓகேடா நாங்கள் பார்த்துக்குறோம் ஜாப்பாக சொல்லிக் கொடுங்களா சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் விட்டு போயிடுறாங்க. ஜிம் அப்படியே அமைஞ்சிருக்காங்க. வா ஜிம்னு சொல்லிட்டு யோன்ஜின் கூப்பிட்றாங்க. யோன்ஜின் கிட்ட ஜிம் போகிறாங்க. அது சொல்லிட்டாங்க வந்து உட்கார சொல்லி ஜிம் உட்காராங்க. என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஓகே என் பேர் யோன்ஜின் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக ஜிம்மி கொஞ்சம் டவுட்டாக இருக்கு யோசிக்கிறாரு. ஏன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் கே தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு யாரும் பெஸ்ட்டாக ஃப்ரெண்டாக வேணான்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன் யோசிக்கிறா சொல்கிறாங்க. பாரு ஒன்றா இருக்கும் ஒன்று போகிறோம் ஒரே டேபிளில் அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியா இருக்கும் இருப்ப ஃப்ரெண்டாக பேசினா தான் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மும் ஹேண்ட் ஷேக் பண்ணிடுறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேக்கப் பார்க்குறாங்க. நானும் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு இன்சார்ஜ் ஓகேவா யாரும் இன்னும் தான் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. பாரு நியூ ஒரு பர்சன் சொல்கிறாங்க. காய் இப்போ தான் என்கிட்ட சொன்னா அவன் பேர் என்ன கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வந்து ஜிம் சிக்ஸ் பெஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்தா வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதா சொல்லிட்டு க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு மெக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அம்மா நீ எப்படி இங்கே ஜாப்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நானும் டே ஒன்றா தான் வந்தோம் வந்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்காங்க எனக்கு வந்து கீழே ஜாப் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் உனக்கு ஒர்க் தரலாம் என்கிட்ட கேள்வி சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. நம்ம யோன்ஜின் இப்போ ஜிம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யோன்ஜின் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறாங்க. எனக்கா ஜிம் ஃபுல்லாக அப்படி ஒரு டேலண்டட் உனக்கு டவுட் கூட இதுமாரி யார் சொல்கிறாங்க. இல்லை இது கூட தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜின் பார்க்குறாங்க. இது கூட ஒர்க் பண்ணிருக்கியா கேட்குறாங்க. இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அப்படி கேட்குறாங்க. நான்லாம் ஒர்க் பண்ண வந்தப்போ எவ்வளோ தப்பு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
வந்து சொல்கிறாங்க எனக்கு காம சிவா எங்கள் எப்படிலாம் திட்டுவாங்க தெரியுமா, அப்போலாம் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம், அப்போலாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகல கம்பெனி, அப்போ எவ்வளோ திட்டுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சார், நீ பாரு எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அம்மா உனக்கு கிரேட் என்ன கேட்குறாங்க, ஜிம்மின் அது யோசிக்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சொல்ல வந்து கிரேடை கேட்டு தான் ஷாக் ஆகிறாங்க. இங்கே நீ அப்படி ஒரு கிரேட் எடுத்துருக்காங்க, எதுக்கு இங்கே வந்து இந்த ஒர்க்கு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒரு பெட்டர் கம்பெனிக்கு போகலாம், எனக்கு பெட்டர் ஜாப் கிடைக்கும் ஆசை வந்து சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல டேட்டிக்கு தான் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரு கொஞ்சம் விட்டுறாரு. இப்போ அந்த பக்கம் ஜிம்மில் அழகாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் எல்லாருக்கும் பயங்கர ஃபன் ஆகிட்டார், ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். ரொம்ப நல்லா சோஷியலாக பேச எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக. நம்ம நம்ஜுனு ஜின்னு நம்ம சுகா எல்லாருமே ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப குட் லுக்கிங் தான் சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஜிம்மில் எப்படின்னா கஷ்டம் டேபிள் ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்க்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டாரு. காய்க்கு பர்சம் முதல் தடவை ஜம்க்கு வேற கூட அட்டாச் ஆகிட்டானே சொல்லிட்டு நம்ம ஜெவ பார்க்குறேன். என்ன உன் நட்பு விட்டு போய் சேவ் கேட்குறாங்க. ஹோப் பேபி நீ சும்மா இரு பேபி அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அந்த பையனை இங்கே வச்சிருக்கலாம் சொல்றாங்க. சிவா பார்க்க என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையனை இங்கே வச்சிருக்கலாம் சொல்றாங்க. நம்ஜன் மட்டும் தானே அவரோட ஃபைலை பார்த்துக்காரு அவர் சொல்றாரு. அது சொல்றாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. இல்லை அவன் அங்கே ஒர்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சொல்றாங்க. இல்லைடா அவன் டே கூட வந்திருக்கான் சரணா பிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு தான் சொல்றாங்க. அப்படி இல்லை அவன் எங்கே அந்த கம்பெனி தானே இருக்கான், எப்படி நம்ம கூட ஒன்றா தான் ஸ்டே பண்ண போறான், ஒன்றா தானே இருக்க போறான் சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ ஃபைனல் சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்கண்டே அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என் ரூம் வந்துட்டு சரியில்லை சொல்லிட்டு காம ரூம் சரியில்லை, என் ரூமில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் போல, அதனால வந்துட்டு நான் என் ரூம் சேஞ்ச் பண்ணணும் சொல்கிறேன். எனக்கு காம சேஞ்ச் பண்ணணும், என் ரூம் நான் வேறு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த பசங்க இப்போ இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஒரு பர்சன் கூட ஒரு ரூம் கொடுங்க, இன்னொரு பர்சன் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்கலாம் சொல்லிட்டு ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நானும் ஜவுக்காவும் ஆல்ரெடி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம், நானும் ஹேங்க ஆல்ரெடி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூம் சிவா ரூம் இனி ஒரு ரூம் வந்துட்டு நம்ம இப்போ 2 ரூம் இருக்கும், இதில் ஒரு ரூம் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம மதியம் லஞ்ச் டைம் தான் வருது, நம்ம டே பார்க்குறாங்க. நான் போய் ஜிம்மில் கூட்டிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறீங்க டே அவன் அங்கேயே சாப்பிட்டுமே சொல்கிறேன். எனக்கு அவன் அங்கேயே சாப்பிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அங்கே அப்போ தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவன் ஒவ்வொரு டைம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போனாக்கா அவனுக்கு வந்துட்டு செட் ஆகாது சொல்கிறாங்க. இல்லைடா அவன் தனியாக சாப்பிட்டதில்ல என்னை விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இல்லை அவன் பழகிட்டோம் சரி அங்கேயே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனுக்கு சொல்கிறாங்க. நான் மட்டும் தானே ஃப்ரெண்டு வேறு யாரும் ஃப்ரெண்ட் இல்லைடா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க இல்லைடா எல்லாருக்கும் பேசி பழகணும் சரியா, எனக்கு அவங்க எதுவுமே அங்கே தானே ஒர்க் பண்ண போகிறான், அப்போ அவனுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகணும், ஏன் அவன் விட்டு அவன் அங்கேயே சாப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு மனசே வர மாட்டேங்குது. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. நீ சாப்பிட்றத நம்ம இங்கே வரட்டும்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. இல்லை அங்கேயே சாப்பிட்டோம், அங்கேயே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அங்கேயே ஒரு கேண்டீன் இருக்குல்ல, எனக்கு 2 கேண்டீன் இருக்குது, கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது, அவங்க வந்துட்டு அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜிம் பார்க்குறாங்க. எம்ஜியில் நான் போய் டே கூட சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஏன்டா என் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ கூட சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது டே தான் நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க வந்து அங்கே சாப்பிட்டு அங்கே ஒரு கேண்டீன் இருக்கு, ஓகே அங்கே ஒரு கேண்டீன் இருக்கு நீ வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்னும் மெக்கு ஜிம்மில் வந்து 4 பேர் டேபிள் உட்காடுறாங்க. அதுக்கு மேலே வந்து டே உட்காந்துக்காரு. டேக்கு சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. என்னாச்சு டே சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. இல்லை ஜிம்மி தனியாக சாப்பிட்டது இல்லை அது சொல்லிட்டாங்க. அவன் பார்த்துக்கலாம் ஓகேவா சார் சொல்கிறாங்க. இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு எந்திரிச்சிடாரு. இப்போ நம்ம இவங்க எல்லாரும் டே கூட வராங்க. சரி வேணா போயிருக்கான்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தாக்க நம்ம ஜிம்மினி கூட இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அந்த கேண்டீனில். இப்போ மெக்கு பார்க்குறீங்க எடுத்து போக சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் பார்க்குறாங்க இந்த எடுத்து கூட சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தியா அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்காங்க, நீ எப்போதுமே அவனை ப்ரிப்பேர் பண்ண நினைக்காது சரியா, எனக்கு இப்படியே பார்த்துக்கணும்னு நினைக்காது, அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க செகண்ட் வந்து அவன் ஓன் செல்ஃப் நிற்கணும் சரியா, சரி அவன் டிபெண்ட் பண்ணி அவன் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் டேக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே என்னதுக்கு ஆமாம் ஜிம்மில் அவனுக்கு அவனோட ஓன் செல்ஃபில் நிற்கட்டும் ஓன் ஃபீல்டில் நிற்கட்டும் ஓகேவா, அவன் தைரியமாக பேசணும் பழகணும் சொல்கிறாங்க. இல்லை ஏங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் யாரையும் பேச மாட்டான் பயப்படுவான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஓகே, ஏன்னா செய்யும் இல்லை இவ்வளோ பெருசிட்டி இங்கே வந்துட்டு நம்ம சர்வே பண்ணாக்கா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் வீட்டில் வந்து ஒன்றா இருக்க போறீங்க ஒன்றா சாப்பிட போறீங்க அப்போ பார்த்துக்கலாமா சரி கூட்டிகிட்டு போயிடாங்க. அப்புறம் டேவும் சரி போயிடாங்க. ஆனால் ஜிம்மிலுக்கு என்ன தோணுனாக்கா டே ஏன் வரல என் கூட சாப்பிட சரி பரவாயில்ல எனக்கு அவங்க கஷ்டம்லாம் இருக்காங்கல்ல அதனால அவர் அங்கே இருப்பான் பரவாயில்ல அப்படி ஜிம்மி விட்டு ஜிம்முக்கு சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேவும் சாப்பிட்றாரு. மனசுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சார் ஓகே பரவாயில்ல ஜிம்மி அங்கே இருந்தாலும் அவங்க பசங்களை பார்த்துப்பாங்க சரி விட்டுறாங்க. எப்படி ரெண்டா டைம் போகுது ஈவினிங் என்ஜின் கேட்குறாங்க. நான் ட்ராப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டாங்க டே கூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கார் வந்துட்டு இப்போ வந்து இவங்களாம் இருக்காங்க ஒரு காரில். இப்போ ஜின்னு பார்க்குறாங்க டே மொத்தமாக 6 சீட் தான் இருக்குது சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க இவங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மா பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க பேசாமல் ஒரு பைக் இருக்குல்ல ஏன்னா கம்பெனியில் போய் பைக் இருக்கும் நான் பைக்கில் வரவா நான் வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு வரவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா டே இப்போ உங்க கூட வந்துட்டு நாங்கள் அதனால ஜிம்மில் கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. இல்லை நீ போ நான் கூட்டிகிட்டு வர சொல்லி எனக்கு நீ போ நான் கூட்டிகிட்டு வரேன் எனக்கு நீ கொஞ்சம் பைக் வந்து கொஞ்சம் பைல் தான் ஓட்டுவேன் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜவாப் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே இருக்கிறாங்க. ஏங்க நானும் சொல்கிறேன் இல்லைடா பைக்கில் 3 பேரில் வர வேணாம் அப்போ நானும் அவன் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் நீ வந்துட்டு காரில் வந்துட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் இல்லை வேண்டாம் நம்ம அவங்க அங்கே உள்ள பசங்க இருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பிக் பண்ணிட்டு வர சொல்லலாம். அவங்க சொல்கிறாங்க என்ன ஆமாம் ஒரு பசங்க வந்து ட்ராப் பண்ண சொல்லிடலாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் சொல்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி ஆமாம் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் டே நீ என் கூட உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க என் சைட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க நீ அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெனி பார்க்குறாங்க சரி ஓகேடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜென்டேவை மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜியோ போகிறாங்க. ஜியோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க நீ வந்துட்டு இவங்க கூட யாராவது ஒருத்தவங்க கூட வந்துட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க கூட வந்துட்டியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க அப்போ நம்ம சொல்கிறாங்க நம்ம போகலாம் வந்துட்டு இப்போ யாராவது ஒரு பசங்க வந்துடுவான் ஃப்ரீயாக வரட்டும் வாங்க சொல்லிட்டு இப்போ இவங்களாம் ஒரு காரில் போயிடறாங்க ஒன்றா 7 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போயிடறாங்க. அப்படி நம்ம ஜங்க் இப்போ அவங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் சைட் பார்க்கலடா ஜிம் தான் யூனிஷா நீ ட்ராப் பண்ணல சொல்கிறாங்க வாடா நான் ட்ராப் பண்ணுற சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபோன் இந்த வீடா சொல்கிறாங்க ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு தெரியும் இந்த வீடு இந்த எங்கே ஸ்டே பண்ணிருக்காங்க தெரியும் விட்டு போயிடாரு. இப்போ இவங்க போனதுக்கப்புறம் தான் ஜிம்மில் என்ட்ராகிறாங்க. இவங்களும் முடிய வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறேன் டே ஜிம் வந்துட்டியா சொல்கிறாங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என் டே சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீ ஸ்டே பண்ணிட்டு ரூம் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ரூமில் ஷுவா தங்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே டேவும் சொல்கிறாங்க அதனால வந்து ஜேஓபி அதுவும் தெரியாது சொல்கிறாங்க. ஜேஓபி ஆமாம் சொல்கிறாங்க ஜியோ போட்டு தூங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு நான் வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து தனி ரூமில் இருக்கேன் இல்லையா அந்த ரூமில் வந்துட்டு நான் ஜங்க் ரூமை ஷேர் பண்ணிக்க போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நாங்கள் ரூமை ஷேர் பண்ணிக்க போகிறோம் நீ வந்துட்டு ஜியோ கூட ஸ்டே பண்ணிக்கோ ஜியோ என் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஹோபியாக உங்களுக்கு ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் ஜிம் எனக்கு கூட பிரச்சனை இல்லை நீ வந்துட்டு என் கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு நம்ம ஜியோ ரூம் போகிறாங்க. ஜிம்முக்கு கொடுத்த ரூமில் தான் இப்போ சுகா போய் ஸ்டே பண்ணுறாரு. இப்போ சுகா ரூம் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்காது வந்து ஏசி ஒர்க்காக சம் ப்ராப்ளம் இருக்காது ரூமில் சொல்லிட்டு விட்டு அந்த ரூம் லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் ஜியோக்கு தான் ரூமில் இருக்காங்க. ஜியோ பார்க்குறாங்க ஒரு திங்ஸ் நாங்கள் வச்சுக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். இப்போ ஜியோ பார்க்குறாங்க பாரு நீ நியூ பிளேஸ்க்கு வந்திருக்க யாரும் நியூவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவும் ஒர்க் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாமே சரியாயிடு போக போக எல்லாரும் செட் ஆயிடுவாங்க. நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் டே எப்படியோ அப்படி நீ எங்களுக்கு புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஏங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் கிளம்பிட்டே சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு அப்பா அம்மா மிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது ஆஃபீஸில் இருக்கு ஒன்றும் தெரியல இது வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவும் ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஜிம் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குங்க அம்மா அதை சொல்கிறாங்க. ஏன் தங்க பிடிக்கல உடனே வந்துட்டு அதை கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஓகே தான் சொல்லி ஜிம்மில் இப்போ கம்ஃபர்ட் ஆகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஓகே நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே வீட்டில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நியூவாக நம்ம ஃபேஸ்க்கு போகிறப்போ ஜாப் வீட்டுக்கு வர போகிறப்போ அப்படி தான் இருக்கும். எதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா அந்த ஏஜில் நம்ம எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் சால்வ் பண்ணணும் அப்போ தான் லைஃப் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும் லைஃப் வந்து லேர்ன் பண்ண முடியும் அப்படி புரியுது. இப்போ நம்ம ஜிம் அப்படியே கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் பேசி கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் யாரும் சொல்லி பார்த்தா நம்ம டே தான் என்னாச்சு மூச்சு அழகாக சொல்கிறாங்க. ஒன்றில் டேஸ்ட் சொல்கிறாங்க பாரு எனக்கு தோணுச்சு உன்னை என் கூட வச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் ஜங்க் சொல்கிறேன் என் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டே எப்படி சொல்லிட்டேன் சரியா வந்து நான் ஜங்க் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிட்டு நீ இது தப்பாக எடுத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. இல்லைட்டு என்ன தப்பாக எடுத்துக்கல ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு இங்கே தான் இருக்க சரியா உன்னை நான் அங்கேயும் தனியாக விட்டு போல இங்கே தான் இருக்கேன் நான் எப்போ உங்க கூட தான் இருக்க சரியா சொல்கிறாங்க. காரில் அந்த பிளான் அடிச்சு வந்து உட்காந்துருந்தேன் சரியா சொல்கிறாங்க. சுக்கிட்டே பரவாயில்ல எவன் இருக்கான்னு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் என்னை கூட அவனே ட்ராப் பண்ண சரியா ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவன் சொல்கிறாங்க. அப்படியே இப்போ உனக்கு நியூ ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்களா கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு எப்போதும் நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு சரியா சொல்கிறாங்க. நீ கூட மட்டும் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறேன் சரி ஓகேவா சாப்பிடலாம் சிக்கன் கூட்டிட்டு வராங்க. இப்போ வந்து உட்காந்துருக்காங்க சாப்பிடலாமா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜோ பார்க்குறாங்க. மதியமும் கூட ஒரு நாள் சாப்பிட முடியாது போயிடுச்சு இந்த சொல்லி ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஜிம்முக்கு. இல்லை எங்கள் வேலை சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க கம்மியாக தான் எனக்கு சாப்பிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது இனிமேல் ஜாப்பில் ஒர்க்லாம் பண்ணுறது அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க ஃபுட்டு கம்மியாக சாப்பிடுவீங்க இனிமேல் ஒர்க் பண்ண போகிறீங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து நிறைய வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க ஜிம்மின் இந்த ஃபுட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை எங்கள் வேலை சொல்லி எடுத்துக்கோ ஜிம் நம்பி தான் ஃபுட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு லாஸ்ட் டைம் சொல்லிட்டு நம்பி ஒரு பர்சன் ஃபுட்டு ஷேர் பண்ணுறாங்க போகிற சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் நம்பி நிறைய ஃபுட்டு ஷேர் பண்ணவே மாட்டான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறான் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டு நம்பி நிறைய ஃபுட்டை வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாண்டா அவனோட ஓன் ஃபுட்டை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி கொண்டு போயிட்டே இருக்கேன்னாக்கா ஜிம் நல்ல கிரேடில் இருக்காரு. அவரோட கிரேடுக்கு இவங்க டிபார்ட்மெண்ட்டு ஒரு பெஸ்ட் பொசிஷன் கொடுக்கலாம் அவங்க அப்படி இருந்தும் கூட கொடுக்குற சுச்சுவேஷன் போனதால கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சரி ஓகே நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுறான் கொஞ்சம் டேஸ் போட்டும் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. நீ சாப்பிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க பிடிச்சிருக்கேன் சொல்லிட்டு குவைட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜிம்மே சரி சாப்பிட்ருக்காங்க. ஜிம் நல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லேயே பேச ஆரம்பிக்கிறார். ஜிம் பார்க்குறாங்க ஓகே சார் ஜிம்முக்கு ஜெயபுரம் பிடிச்சிருக்கு. ஜிம் ஜெயபுரம் நல்லா பேசுகிறாங்க. சின்ன இவங்கள்ட்டே இவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டே கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருக்காரு நல்லா பேசுகிறாரு. இப்போ
நைட்டு தான் தூங்குறாங்க. ஜிம்முக்கு வந்து தூக்கமே வருது. ஜெயாவை பார்க்க என்னாச்சு ஜிம்மி ஏன் தூங்கலா சொல்கிறாங்க. எனக்கு நியூ ப்ளஸ் இருக்க தூக்கமே வராயான்னு சொல்கிறாங்க. வாக்குல கிட்ட கூப்பிட்றாங்க. அது சொல்கிறாங்க கிட்ட வாயான்னு சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ ஜெயாவுக்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணி பேம்பர் பண்ணுறாங்க. ரொம்ப டேப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நம்ம பண்ண மாதிரி ஓகேவா அப்படி சொல்லி டேப் பண்ணி தராங்க. ஜிம்மு கொஞ்சம் தூங்கிட்டாரு. இப்போ ஜெயாவை பார்க்குறாங்க. நியூவாக வந்திருக்காங்க இல்லையா கொஞ்சம் ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. தூங்கிட்டாரு. ஜெயாவை பிளாங்கெல்லாம் கவர் பண்ணி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. ரெண்டு பேர் கிச்சன் நின்றுருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு இறங்கி வராரு. நம்ம ஜின்னு ஜெயாவை பேசிருக்காங்க. சொல்கிறா நீ எப்படி ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா ஜிம்மி கூட சொல்றாங்க. நீ யாருக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் ரூம்ல ஷேர் பண்ண மாட்டியே நீ ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு பர்சன் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை எனக்கா இப்போ கொஞ்சம் அவங்க வந்து ரூம் ஷேர் பண்ணிட்டா இல்லையா நம்ம ஜிம்மி கூட தனியாக விட்டனா என்ன நினைப்பான் அன்சீக்கிரம் ஃபீல் பண்ண மாட்டானா அந்த பையனுக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் வேணும் இல்லையா அதுக்கு மேலே ஏற்கனவே ஜாப் வந்து கீழே கொடுத்துட்டோம் அப்பயும் எனக்கு என்ன நினைச்சான்னு தெரியல ரொம்ப நல்ல பையனா இருக்கா ரொம்ப போயிட்டா அவன்கிட்டே நிறைய சொன்னா அவனை பற்றி ரொம்ப அழகாக வேற இருக்கான் அழகா ரொம்ப இப்படி இன்னசென்ட்டாக இருக்கான் எனக்கு அந்த பையனை ஹர்ட் பண்ண மனசே வரல ஹர்ட் பண்ணவும் கூடாது நம்ம ஹர்ட் பண்ணலாம் இப்போ ஜின்னு பார்க்க அப்படி நம்ம ஹர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படி இல்லை நம்ம இதெல்லாம் தனியாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆடக்கூடாது இல்லையா அப்படி சொல்லிட்டு அவர் ஜின்னு ஜெயப் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறேன் ஆமாம் எனக்கு நம்ம பார்த்துட்டு லிட்டில் பிரதரை பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ நான் என் ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறேன் ஜின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜியோவுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்க பிடிக்கும் அவர் வந்து யார்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் ரூம் ஷேர் பண்ணவே மாட்டார் எனக்கு மற்றவங்களும் ரூம் மெஸ்ஸியாக வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ண மாட்டார் ரூம் விஷயம் மட்டும் ஆனால் ஜிம்முக்கு ரூம் வந்து கொடுத்துருக்காரு ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ ஃபோன் இல்லை ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஓகே ஹோபி அங்கே பிடிச்ச மாதிரி ரூம் வச்சுக்கணும் அவர் வந்து மெஸ்ஸியாக வச்சுக்கணும் நம்ம வந்து மெஸ்ஸியாக வச்சுக்கூடாது அவர் நினைச்சிக்கிறாரு ஜிம்முக்கு இறங்குறாங்க குட் மார்னிங் ஹேங் சொல்கிறாங்க குட் மார்னிங் ஜிம் வா கூப்பிட்றாங்க ஜிம் கிட்ட போகிறாங்க இப்போ ஜிம் ஜெயவு பார்க்குறீங்க என்ன வேணும் உனக்கு குடிக்கிறது கேட்குறாங்க காஃபி சொல்கிறாங்க காஃபி குடிக்குமா ஜெயவுக்கும் காஃபி மேக் எடுத்துறாங்க இந்த அசர் கொடுக்குறாங்க இப்போ ஜிம் எடுத்துக்கிறாங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹேங் சொல்கிறேன் என்ன ஹெல்ப் பண்ணுவா சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா கேட்குறாங்க எனக்கு பண்ண தெரியும் எனக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ண தெரியும் சொல்ல கட் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஜிம் போட்டு கட் பண்ணுறாங்க கட் பண்ண வரல ஏன் ஜிம் முதல்ல தான் இல்லை அவனுக்கு தான் கட் பண்ண வராதுன்னு கேட்குறாங்க இல்லை இந்த அப்பா அம்மா ஒர்க் பண்ணவே விட மாட்டாங்க சொல்கிறாங்க அப்படி ஆமாம் சொல்கிறாங்க கேட்கலாம் பேக் பண்ண வரும் ஆனால் அந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணதில்லை ஜிம் சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க பேக்கரி ஷாப் இருக்குது சொல்கிறாங்க அப்படியா ஜிம் சார் கேட்குறாங்க ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெயவும் சரி ஓகே அப்போ வந்து கேக் கேக் வந்து மேக் பண்ணி தெரியா கற்று தெரியா கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணி தரேன் ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஜெயவும் ஜிம் நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க வந்து சின்னதாக கூட இன்னும் அன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்து நம்ம டேவும் ஜங்கு ஹக் பண்ணி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஜங்கு போய் எழுப்புறாங்க பாத்தியா நேற்று வந்து பையனை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் டச் பண்ணலாம் சொல்லுவான் சரி ஜங்கு காய்க்கு போச்சு இருக்கு டே ஜங்கு எந்திரிங்க சார் எந்திரிக்காங்க என்ன சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்கலாம் சொல்லிட்டாங்க இப்போ கீழே ஃபுட்டாக ரெடி ஆயிடுச்சு ஜிம் பார்த்தா ரெடி ஆகிட்டாரு ஹக் ஃபுட்டாக ரெடி ஆகிட்டு நின்றுருக்காரு இப்போ நம்ம ஜெவு பார்க்குறாங்க ஜிமினுக்கு பாருங்க இந்த ட்ரெஸ் பண்ண சரியாக சொல்லிட்டாங்க ஏன் ஹேங் சொல்லிட்டாங்க வா கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் நம்ம வாங்க ட்ரெஸ் ஓகேவா ஆனால் எனக்கு வந்து நான் சைஸ் சின்னதாக வாங்கிட்டேன் அவங்க உனக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் போட்டு கோசிட்டாங்க பார்த்தா நம்ம சிட்டிக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸாக இருக்குது யூஸ் சொல்கிறேன் இது போட்டால் அழகாக இருக்கும் போட்டு கோசம் ஜிம் எடுத்து போட்டுக்கிறாங்க அது சொல்கிறாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் ஓகேவா சொல்கிறேன் யூஸ் பண்ணி கொடுத்து யூஸ் பண்ண நியூ ட்ரெஸ் அப்படி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ ஹேங் ஆனால் சொல்கிறாங்க பாருங்க என் தம்பி மாதிரி நீ போட்டு கோசம் ஜிம் போட்டுக்கிறாங்க ட்ரெஸ் ஜிம் அழகாக இருக்காங்க நம்பி பார்க்குறாங்க வா ஜிமின் இப்போ தான் வந்து இந்த பிளேஸ்க்கு ஏற்ற ஒரு பசங்க தெரியல சொல்கிறாங்க அப்படியே எங்கள் ஆமாம் இதுக்கப்புறம் யாரும் வீடெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாரும் கேஷுவலாக பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயம் நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் ஓகே சார் ஜிம்மு பார்க்குறாங்க ஆமாம் ட்ரெஸ் க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஜிம்மு உட்காருங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க டே அந்த ஜிம்மு பார்த்துட்டு மறைச்சு கேட்குறாங்க ஜிம் பார்க்குறீங்க ஏன் டே சொல்கிறாங்க எனக்கு ஏன் குட் மார்னிங் சொல்கிறாங்க ஜிம் பார்த்துட்டு சாரி கேட்க குட் மார்னிங் சொல்கிறாங்க குட் மார்னிங் டேவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம டே தாங்க அவங்க சொல்ல என்ன சொல்கிறாங்க நீ பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு ஆமாம் நான் ஜிம் பக்கத்தில் உட்காரணும் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஜெயவுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க டே பக்கத்தில் உட்காராங்க ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம காய் பார்க்குறீங்கன்னா உனக்கு பாசிட்டிவாக இருக்கா உன் ஃப்ரெண்ட் நேற்று உன் ஃப்ரெண்டாக வந்து அவங்ககிட்ட ஃப்ரெண்டா ஆனால் அவங்க ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்களா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க சரி சொல்லி விட்டுறாரு இப்போ நம்ம டே தான் ஜிம்முக்கு இருந்தால் சாப்பிட சொல்லி ஃபுட் எடுத்து ஃபீல் பண்ணுறாங்க ஜிம்மு வாங்கிக்கிறாங்க ஜிம் டேக் ஃபுட்டை ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருக்குது இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன் இப்போ ரிட்டன் போகும்போது ஜிம் பார்க்குறாங்க நான் கேபில் வரவா சொல்கிறாங்க ஜெயோ பார்க்குறாங்க இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க பார்த்துக்க அங்கே பைக் இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க நீங்களே ஆமாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க இல்லை நானும் டேவும் பைக்கில் வரேன் சொல்லிட்டு நானும் டேவும் பைக்கில் வரேன் நீங்கள் ஜிம்மில் காரில் கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போங்க நான் பைக்கில் வந்துடுறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேர் மாறிக்கிறாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் டேவும் ஜிம்மும் நம்ம ஜங்குக்கும் பைக்கில் வர டேவும் ஜங்கும் பைக்கில் வராங்க ஜிம்மில் வந்து அவங்க கூட காரில் போயிடறாங்க இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம் எப்போவுமே எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க ஜிம்மில் ஃபன் பண்ணி வச்சுட்டு ஹாப்பி வச்சுக்கிறாங்க டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி ஒரு 2 months போகுதுடா 2 months ஆஃப்டர் ஜிம் எல்லாருக்கும் பாசமாக இருப்பாரு எனக்கு அவர் எல்லாரும் ரொம்ப பிடிக்குது ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஸ்டோரி கேட்குறாங்க அவங்கள வந்துட்டு எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அவங்க தான் இருந்திருக்காங்க எல்லாமே அவங்க வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை வந்து கிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு கம்பெனி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஷேர் கூட ஏன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு கம்பெனி உருவாயிருக்கு சொல்லிட்டு தெரியும் போது ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க ப்ரௌடாக இருக்காங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாரு நம்ம ஜின்னா எங்கள் ஜோக்கியாங்க நம்ம ஜின்னாரி ஒரு ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கிறாங்க டே பார்த்தாக்கா டே வந்து மாடலாக மாட்டார் ஒரு மாடல் செகண்ட் அந்த கம்பெனி வந்து ஒரு
நல்ல ஒரு பொசிஷன் அவர் இருக்காரு. அவங்களாம் எப்படியாட்டே ஒரு பார்ட்னர் மாதிரி மாற்றிட்டாங்க அவங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவர் கோடிங் டிபார்ட்மெண்ட் இருக்காரு. ஆனால் ஜிம் நிறைய ஒர்க் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. மெக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். இந்த ஜாப் அவன் வெளில பண்ணாக்கா அவனுக்கு வேறு பொசிஷன் ஜாப் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வேறு பெட்டர் ஜாப் கொடுக்கலையே, அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்காங்கன்றது சின்ன வருத்தம் தான். சரி ஓகே போக சார் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. லேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்குட்டி வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் டைம் வெளில சுற்றிட்டு இருப்பாங்க, ஒன்றாவே இருப்பாங்க. டே போக போக நம்ம ஜங்குட்டி ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப மிங்கல் ஆகிட்டாரு. அவர் வந்து ஜிம்மில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம அஜய் பார்த்தா அஜய் வந்து நம்ம எப்படினாக்கா ஜிம்மில் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம காய் ஓகேவா, அதனால் அவருக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும் இல்லையா. அவருக்கு நாம்ஜின் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபாரினில் இருக்கா, பேர் ஒய்யன் ஓகேவா. அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க. வந்து எப்பவுமே ஆன்லைன் சாட்டிங் தான், அவங்க எப்பவுமே வீடியோ கால் சாட்டிங் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பேசி தான். ஜிம் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கிறதுனால ஜிம் வந்து அப்பப்போ பேசிட்டு இருப்பாரு. ஜங்குட்டி சிங்கிள் தான். ஆனால் ஜங்குட்டி ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க எப்போவுமே. நம்ம ஜங்க் வந்து ஜிம்முக்கு விடவே மாட்டாங்க. எப்போ அவங்க கூட வச்சுப்பாங்க. ஜிம் டேக்குமே சரி ஓகே ஜிம்முக்கு யோசிச்சுலாம் இருக்காங்க, ஃப்ரெண்டாக இருக்காங்க சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஜிம் மோஸ்ட் ஆஃப் டைம் வீட்டில் இருக்க மாட்டாரு. ஃப்ரீ டைம் வந்துட்டு யோசிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே யோசிச்சு மெக்கு எண்ணுலாம் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில். அங்கே போயிட்டு அவங்க கூட ஃபன் பண்ணுவார். அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வெளில போகிற அப்படி எனக்கு இவங்க வந்துட்டு போகிறப்போ மோஸ்ட்லி நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க. அந்த ரீசனால் தான் இப்போ 3 months ஆஃப்டர் தண்டா நம்ம ஜிம்மில் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஜிம்முக்கு மாஸ் சொல்கிறாங்க. ஜிம்ப்பா அவங்க பாத்ரூம் முடிய சச்சு வீட்டுக்கு எடுத்தாங்க சொல்கிறாங்க. அது மாஸ்டர் ப்ளீஸ்ப்பா வீட்டுக்கு வாசல் ஜிம்மில் அம்மா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறம்மா உங்கள் ஒர்க் நிறைய இருக்குது சார், ஒர்க் நிறைய இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. சீக்கிரமே வர சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மாவும் வீடியோ கால் மட்டும் இப்போ என்ன பண்ணி பெஸ்ட்டாக விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வீட்டுக்கு போகணும் ஆசை இருக்காங்க. அங்கே ஒர்க்லாம் இருக்குல்ல, லீவ்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கக்கூடாது. ஒரு 6 months கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் லீவ் எடுக்கலாம். ஜிம் விட்டுறாங்க. ஜிம்முக்கான சேலரியுமே வருது. ஜிம்மோட சேலரி ஜிம் பாதியும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஜிம் அப்பமா சொல்கிறாங்க வேண்டாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஜிம் பாதி சேலரி கொடுத்துட்டு பாதி சேலரி வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே ஃபுட்டுக்கு காசு கொடுத்துறாரு. ஜிம் பார்க்குறவங்க வேணாம் ஜிம் சரி இல்லை எங்க வேண்டாம் ஜிம்ல வந்து ஃபுட்டுக்கு இடத்துக்கு மணி கொடுத்துறாரு. அங்கே கரண்ட் பில்லை பே பண்ணுறான். கரண்ட் பில்லுக்கான மணிலாம் கொடுத்துறாரு. எனக்கு நம்ம ஃப்ரீயெல்லாம் இருக்கக்கூடாது எங்கேயுமே. சார் ஜிம் வந்து அதெல்லாம் புரியுது மெச்சூரிட்டியாக நல்லா ஆர்டர் பண்ணுறாரு. நம்ம ஜேவுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. எனக்கு ஜிம் நல்லா ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. நம்ம ஜிம் நான் ஜேவுக்கும் நம்ம ஜிம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம சுகா வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டார். சுகா நம்ம ஜிம்லாம் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியும். அவருக்கு ரொம்ப அட்டென்ஷன் வேணும் நினைக்கிற மட்டும் தெரியும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே